முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உனக்கான இடம் இது அல்ல, உனக்கான இடம் வேறு. எங்கு என்பதை முழுமையாக சொல்கின்றேன். இப்பதிவை முழுமையாக கேள், பொறுமையாக கேள். உன் துணையை பிரிந்து உன்னுடைய குடும்பத்தாருடன் இப்பொழுது நீ வசித்து கொண்டு இருக்கின்றாய். பல சண்டைகள், எவ்வளவோ சமாதானம் செய்ய முயற்சி செய்தாலும், எத்தனையோ முறை அவரை சரி செய்ய முயற்சி செய்தாலும் உன்னால் இறுதி வரை அவரை திருத்த முடியவில்லை. உனக்கு பொய் பேசினால் பிடிக்காது. ஆனால் உன் துணையிடம் இருப்பதோ பொய்யும் பித்தலாட்டமும் மட்டுமே. பல பொய்களை உன்னிடத்தில் கூறியிருக்கின்றார், பல உண்மைகளை உன்னிடத்தில் இருந்து மறைத்திருக்கின்றார். எனக்கு உண்மையாக இருங்கள், நான் எப்படி உங்களுக்கு உண்மையாக இருக்கின்றேனோ அதே உண்மையைத்தான் நானும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றேன். நீங்கள் எனக்கு உண்மையாக இருந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கை எப்பொழுதும் தொடரும். இல்லையென்றால் நமக்குள் பிரிவு வந்துவிடும் என்று நீ பலமுறை அவருக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றாய். ஆனாலும் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவர் உன்னிடத்தில் உண்மையாக இருக்க தவறிவிட்டார். பலமுறை பொறுமையாக இருந்த நீ இம்முறை எரிமலையாக வெடித்து விட்டாய். போதும், நான் உன்னுடன் வாழ்ந்த வாழ்க்கை என்று கூறி அவரை விட்டு உதறி தள்ளிவிட்டு வந்து விட்டாய். உனக்கே தெரியும், அவர் பல உண்மைகள் உன்னிடத்தில் மறைத்திருக்கலாம், பல பொய்களை பேசியிருக்கலாம். ஆனால் உன் மீதான அன்பு அவருக்கு எவ்வளவு பெரியது என்று உனக்கே நன்றாக தெரியும். அவருக்கு உலகமாக நீ மட்டுமே இருக்கின்றாய். அவருக்கென்று ஒரு சொந்தம் உள்ளது என்றால் அது நீ மட்டுமே. அவருடைய அனைத்து சந்தோஷமும் நீ மட்டுமே. அவருடைய அன்பு மட்டும் ஒரு நாளும் பொய் ஆகாது. அந்த உண்மை உனக்கே தெரியும். ஆனாலும் சில நடவடிக்கைகள் பிடிக்கவில்லை என்ற காரணத்தினால் இப்பொழுது பிரிந்து வந்து உன் வீட்டில் அமர்ந்திருக்கின்றாய். ஆனால் தங்கமே, திருமணத்திற்கு பிறகு நீ உன் வீட்டில் அமர்ந்திருக்கலாம். சிறிது நாட்கள் அது உனக்கு மகிழ்ச்சியை கூட கொடுக்கலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உன்னுடைய குடும்பத்தினரே உன்னை இழிவாக பேசக்கூடிய நேரம் வரும். அதற்கு இடம் கொடுக்காதே. உன்னுடைய துணை நல்லவர், அற்புதமான மனிதர். அவர் மீது எந்த தவறையும் எந்த களங்கத்தையும் யாராலும் சுமத்த முடியாது. சிறு சிறு பொய்கள் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். பொய் கூறாதவர்கள் இங்கு யாரும் இல்லை. ஆனால் அவர் பொய் கூறியதை நீ எளிதாக கண்டுபிடித்து விடுகின்றாய். அந்த அளவிற்கு, அந்த லட்சணத்திற்கு உன் துணை பொய் கூறுகின்றார். நீ இப்பொழுது கிளம்ப வேண்டும். உன்னுடைய துணையின் வீடே உன் வீடு. அங்கு நீ எவ்வளவு சுதந்திரமாக கூட இருக்கலாம். ஆனால் உன் வீட்டில் இருக்கும் சுதந்திரமும் மகிழ்ச்சியும் சிறிது நாட்கள் மட்டுமே. நாட்கள் செல்ல செல்ல நான் கூறியது எந்த அளவிற்கு உண்மை என்பதை நீயே உணர்ந்து விடுவாய். அதனால்தான் இப்பொழுதே கூறுகின்றேன், இந்த இடத்திற்கு நீ வேண்டாம். நிரந்தரமாக இங்கு தங்கிவிட வேண்டாம். இது உன்னிடம் இல்லை, உனக்கு சொந்தமான இடம் அல்ல. உன் துணையின் வீட்டிற்கு கிளம்பி செல். அங்கு உன் துணை உனக்காக காத்திருக்கின்றார். இல்லை என்றால் நாளையே உன்னை அழைத்து செல்ல அவரே வருவார். உன் காலடியில் விழுந்தாவது உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு தான் அவர் இருக்கின்றார். அவர் உன்னை அழைத்து செல்ல வரும்பொழுது நான் வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்காதே. சந்தோஷமாக கிளம்பி அவருடன் செல். இனிமேலாவது நிச்சயமாக உண்மையாக இருப்பார். ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துத்தான் பாரே. காணவர், உன் அன்பு காணவர், அவருக்காக ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து மன்னித்து அவரை ஏற்றுக்கொள் தங்கமே. உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாக இருக்கும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.